அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகங்களை பற்றி பார்க்க போகிறோம். சூரியன் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், சந்திரன் தாயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? மற்ற கிரகங்கள்னா சகோதரம், தாய் மாமா, அத்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குழந்தைகள், இந்த மாதிரி கூடிய கிரகங்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலும் சூரியன் சந்திரன் தலைமை கிரகம், இரண்டுமே ஒளி கிரகங்கள். ஓகேவா? இந்த கிரகங்கள் ஒவ்வொரு 12 ராசி கட்டத்தில் என்ன நிலை, என்ன தன்மை அடைகிறார்கள் அப்படின்னா, முதல்ல சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார், மூலத்திரிகோணம் அடைகிறார். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சிம்மத்தில் இருந்தால் அவர் ஆட்சியும் மூலத்திரிகோணமும் அடைகிறார். ஸோ சூரிய திசையில் நன்மைகளை செய்வார். சூரியன் மேசராசியில் உச்சத்தை அடைகிறார். யாருக்கெல்லாம் மேசத்தில் சூரியன் இருக்கோ அவங்களுக்கு சூரிய திசை நடக்கும்போது சூரிய பகவான் மிக உச்சமான நல்ல பலன்களை கொடுப்பார். சரிங்களா? சரி. சூரியன் துலாம் ராசியில் நீசம் அடைகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சூரிய பகவான் தான் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை அந்த சூரிய திசை நடக்கும்போது அவரால் முழுமையாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவர்கிட்ட இப்போ பவரே இல்லை. சொத்துக்கள் நிறையா இருந்தால் தானே தந்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பாரு. சொத்தே இல்லை, அவர் என்னத்தை கொடுப்பாரு? அன்பை கொடுப்பார், ஆதரவை கொடுப்பார். அது மாதிரி கொஞ்சம் சில பலன்களைத்தான் கொடுப்பார். சரிங்களா? சரி. மற்ற ராசி கட்டங்களில் என்ன செய்வார் அப்படின்னா, சூரியன் விருச்சிகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிகளில் நட்பு பெறுகிறார். கன்னி, கடகம், மிதுனத்தில் சமநிலை பெறுகிறார். சரிங்களா? இதில் ரிஷபத்தில் பகை பெறுகிறார். பகை பெறும்போது அந்த கிரகம் தனது காரகத்துவங்களை முழுமையாக வழங்க முடியாது. ஏன்னா பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கிறப்ப எப்படி எங்கிட்ட நல்லது செய்கிறது? ஸோ அதனால் இதில் ரிஷபத்தில் உங்களுக்கு சூரியன் இருந்தால் சூரிய திசையில் நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. மேசத்தில் சூரியன் உச்சமடைவதால் சூரிய திசையில் நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை நீங்கள் பெறுவீர்கள், அனுபவிப்பீர்கள். சரிங்களா? ஸோ இதுதான் சூரிய கிரகத்துக்கு 7ஆம் பார்வை மட்டும் உண்டு. தனது இருக்கிற இடத்துல இருந்து 7ஆம் பார்வை பார்ப்பார். சுபக்கிரகங்களை பார்க்கும்போது சுபப்படுத்துவார், பாவக்கிரகங்களை பார்க்கும்போது பாவத்துவம் அடைவார். சரிங்களா? அது மட்டும் இல்லை, 3, 6, 10, 11 இந்த இடங்களில் சூரியன் இருந்தால் மிகவும் நல்லது. சூரிய திசையில் நல்லதே நடக்கும். கோச்சார சூரியன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அப்படியே ஒவ்வொரு கட்டமாக மாறுவார். அவருடைய அந்த மாறக்கூடிய அந்த காலம் ஒரு மாதம், ஒரு ராசியில் ஒரு மாதம் தான் இருப்பார். மேச ராசியில் ஒரு மாதம் இருப்பார், ரிஷப ராசியில் ஒரு மாதம் இருப்பார். மேசராசியில் சித்திரை, அடுத்த மாதம் வைகாசி ரிஷபத்துக்கு வந்துடுவார், ஆனி மிதுனத்துக்கு வந்துடுவார். அப்படி ஒரு மாதத்துக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருப்பார். சரிங்களா? சரி. சந்திரன் தாய் கிரகம். ஓகேவா? சந்திரன் கடகத்தில் ஆட்சி பெறுகிறார். ரிஷபத்தில் உச்சமடைகிறார். மூலத்திரிகோண வீடும் அதான். ஸோ இந்த 2 ராசியில் உங்களுக்கு சந்திரன் இருந்தால் மிக நல்லது. சந்திர திசையில் அதியோகத்தை பெறுவீர்கள். சரிங்களா? விருச்சிகத்தில் நீசம் அடைகிறார்.
தாயிட்ட இருக்கும்போது நமக்கு எல்லாமே கேட்க கேட்க கொடுப்பாங்க. தாயிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அன்பு, கருணை, பாசம் இதுதான் கிடைக்கும். அப்போ அந்த உறவுகள் மட்டும்தான் மேம்படும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நீசமடைந்த ஒரு சந்திரன் பொருளாதார ரீதியாக எதுவும் செய்ய முடியாது. ஆனால் உறவுகள் ரீதியாக சில நன்மைகளை செய்வாங்க. சரிங்களா? சரி, சந்திரன் மகரத்திலும் துலாமிலும் வந்து பகை பெறுகிறார். மற்ற அனைத்து கிரகங்களோடும் நட்பு பெறுகிறார், சமம். சரிங்களா? இதில் தனுசு மீனத்தில் வந்து அதிநட்பு பெறுகிறார். இப்போ இதற்கு நட்பு கிரகங்கள் என்ன அப்படின்னா சூரியன், செவ்வாய், குரு. இவங்க வந்து இவங்களோட சந்திரனுக்கு நட்பு கிரகங்கள். எதிரி கிரகங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா எதிரி கிரகங்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா சந்திரன் வந்து தாய் வந்து அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவங்க. இருந்தாலும் எதிர் அணியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், சனி. இவங்க வந்து இதில் புதன், சுக்கிரன் மட்டும்தான் கொஞ்சம் எதிரியாக இருப்பார். மற்றபடி வந்து சனி பகையாக தான் இருப்பார். இவர் புதன் வந்து சமமாயிக்குவார், தாயிட்ட வந்து ஒத்து போயிடுவார். அதே போல் இவர் வந்து ஒவ்வொரு ராசியிலும் பயணம் செய்யக்கூடிய அந்த காலம் என்பது சூரியன் ஒரு மாதம் சொன்னோம். இவர் வந்து சந்திரன் வந்து வேகமான ஒரு பயணத்தை செய்யக்கூடியவர். அதனால் வந்து 2.25 நாள் தான் வந்து ஒரு ராசியில் இருப்பார். இவர் மாறிக்கிட்டே வந்துடுவார். இவரை கெட்டி போட்டாலும் இருக்க மாட்டார். 2.25 நாள் தான் ஒரு ராசியிலே 2.25 நாள் தான் இருப்பார். அப்போ டக்குன்னு மாறிடுவாங்க. இப்போ ஒரு குழந்தை ஜனிக்குது அப்படின்னா, இப்போ சூரியன் மேசத்தில் இருக்குது அப்படின்னா அது வந்து சித்திரை மாதம்னு சொல்லும். அப்போ அந்த குழந்தை வந்து சித்திரை மாதத்தில் பிறக்கும். மிதுனத்தில் இருந்தால் ஆனி மாதம் பிறக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே போல் சந்திரன் வந்து பயணம் செய்யக்கூடிய அந்த 2.25 நாள் என்பது டக்குன்னு மாறிடுவாங்க. அப்போ அந்த 2.25 நாட்களில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த சந்திரன் எங்கே நிற்கிதோ அந்த இடத்துல தான் குழந்தையின் ஜாதகத்தில் சந்திரன் இருப்பார். ஸோ இதுதான் இந்த 2 கிரகங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது. இதுபோக மற்ற கிரகங்கள் வந்து எப்படி பயணம் செய்யும் அப்படின்னா, இப்போ சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் பயணம் செய்வார். ஒரு மாதத்தில் அடுத்த ராசி போயிடுவார். 1ஆம் தேதிக்கு ஒரு ராசிக்கு வராருன்னா 30வது நாள் முடியவும் மறு 1ஆம் தேதி வரும்போது அவர் வந்து அடுத்த ராசிக்கு போயிடுவார். அதே போல் சந்திரன் 2.25 நாட்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயணம் செஞ்சுட்டே இருப்பார். சரியா? செவ்வாய் ஒரு ராசிக்கு 1.5 மாதம் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார். 1.5 மாதம் 45 நாள் கழித்து மாறிடுவார். சரிங்களா? புதன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயணம் செய்வார் அடுத்த கிரகத்துக்கு. குரு இவர் வந்து ஒரு இதில் ஒரு ராசிக்கு வந்துட்டார் அப்படின்னா 1 வருஷம் இருப்பார். இப்போ இன்னைக்கு இரவு, இன்று நைட் அதிகாலை மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வரார். கடக ராசியில் குரு வந்து உச்சமடைவார். ஸோ உச்ச குரு அந்த கடக ராசியில் 1 வருஷம் வரைக்கும் இருப்பார். அவருடைய பார்வை 5, 7, 9. குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு வந்து மிக சிறப்பு செய்வார். குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ கடகராசியிலிருந்து 5ஆம் ராசி, 7ஆம் ராசி, 9ஆம் ராசிக்கு குரு மிக மிக நன்மைகளை செய்வார். சரிங்களா? சரி, இப்போ சுக்கிரன் வந்து ஒவ்வொரு ராசியிலும் 1 மாதம் பயணம் செய்வார். 1 மாதம் தான் இருப்பார். அப்போ அந்த குழந்தைகள் அந்த மாதத்தில் சுக்கிரன் எங்கே நிற்கிறாரோ அந்த ராசி கட்டத்தில் தான் சுக்கிரன் குறிக்கப்படுவார். அவர் தான் பிறவியிலிருந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த இடத்துல தான் இருப்பார். அடுத்தபடியாக சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம். இருக்கிறதுலே வந்து சனி பகவான் தான் மிக நீண்ட நாட்கள் எடுத்துக்கொள்வார் ஒவ்வொரு ராசிக்கும். ஏன்னா அவர் வந்து 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் பயணம் செய்கிறார். சரிங்களா? அதனால் இதுதான் கணக்கு. சூரியன் 1 மாதம், சந்திரன் 2.25 நாள், செவ்வாய் 1.5 மாதம், புதன் 1 மாதம், குரு 1 வருஷம்,
ஒவ்வொரு ராசியில் இருக்கக்கூடிய காலங்கள். சரிங்களா? சுக்கிரன் 1 மாதம், சனி 2.5 ஆண்டுகள். நன்றி, வணக்கம்.